ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தின் கடைசி பரிசுத்த நாளிலே நாம் வந்து நிற்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். விசேஷமாக இந்த நாளிலே நம்முடைய பேராலயத்திலே கன்ஃபர்மேஷன் திடப்படுத்தல் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இந்த நாளிலே திடப்படுத்தல் படிக்கிற பிள்ளைகளும் நம்முடைய பேராலயத்தின் வாலிபர்களும் இணைந்து இந்த துதி ஆராதனையை நமக்கு நடத்தி தர இருக்கிறார்கள். விசேஷமாக நம்முடைய கரங்களிலே பாடல் தாள்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி நினைக்கின்றேன். நாம் யாவரும் கரங்களை தட்டி முதலாவது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபையே. ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம் யாவரும் கரங்களை தட்டி முதலாவது பாடலை கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை நாம் பாடுவோம். Dewa
ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆமேன். உண்மையா இல்லையா? ஆமேன். அவரை பற்றி கொண்ட யாரையும் ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அழகாக கரங்களை தட்டி பாடணும். அடுத்த பாடல், ஆண்டவர் எப்போதுமே நல்லவராக இருக்கிறார். நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் எப்போதுமே எப்படி இருக்கிறாரு? நல்லவராகவே இருக்கிறார். நாம் பாவத்தில் விழுந்தா கூட, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சா கூட, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நாம் யாவரும் கரங்களை தட்டி காட் இஸ் குட் ஆல் த டைம் என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் எப்போதுமே நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஒருவேளை இந்த மாதத்தில் சில காரியங்களை நாம் எதிர்பார்த்து வந்திருக்கலாம், இல்லை ஒருவேளை நமக்கு அது கொஞ்சம் பிரேக் ஆகி நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, ஒரு தாய் தன்னுடைய பாலகனை மறந்தால் கூட நான் உங்களை மறக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்மை குறித்து ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். நமக்கு எது தேவை, எப்போ தேவை, எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். அழகாக அடுத்த பாடலை நாம் பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நம்பியவர்களாக ஆண்டவரை நாம் போற்றி துதிக்க அழைக்கப்படுகின்றோம்.
காட் இஸ் குட். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? காட் இஸ் குட் ஆல் த டைம். காட் இஸ் குட். எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் கடவுள் நல்லவர். ஆகவே கடவுளை துதித்து ஆராதிப்பதற்கு இந்த ஆராதனை. இந்த ஆராதனைக்கு பேர் என்ன ஆராதனை? துதி ஆராதனை. ஆகவே நாம் அனைவரும் எழுந்து நின்று கடவுள் நம்மை மட்டும் பாதுகாத்து வழிநடத்திய அவருடைய அன்பை எண்ணி போற்றி துதிப்போம் என்கின்ற அந்த பாடலிலே முதல் சரணம், இரண்டாவது சரணத்தை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு ஜெப நேரம், தெய்வத்திற்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நேரம். ஆகவே நாம் அனைவரும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை துதித்து ஸ்தோத்தரித்து நாம் முதல் 2 சரணங்களை பாடுவோம். கோர பயங்கரமான புயலிலே, கொடிய அலையின் மத்தியிலே கடவுள் நம்மை அவருடைய கரம் கொண்டு காத்தார். யாரிடத்தில் சென்று சகாயம் தேடுவோம்? யார் நமக்கு ஆறுதல் அளிப்பார்கள்? யார் நமக்கு வாழ்வு தருவார்கள் என்று தவித்த பொழுது கர்த்தர் மட்டுமே நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. மனிதன் உதவி செய்யவில்லை, நம்பியிருந்த காரியங்கள் உதவி செய்யவில்லை, நம்முடைய பணங்கள் நமக்கு உதவி செய்யவில்லை, நம்முடைய பட்டங்கள் படிப்புகள் உதவி செய்யவில்லை. ஒரே ஒருவர் நமக்கு உதவி செய்தார், அவர் தேவாதி தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த மகிமையுள்ள ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கோர பயங்கரமான புயலிலே என்கிற சரணத்தையும் அடுத்த சரணத்தையும் சேர்ந்து நாம் பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க ஆராதனை நேரம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜீவன் கொடுத்தவருக்கு நன்றி சொல்லுவோம். சுகம் கொடுத்தவருக்கு நன்றி சொல்லுவோம்.
வழிகளிலே பிரயாணங்களிலே பாதுகாப்பை தந்தவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவதற்கு அவர் ஒருவரே போதுமானவர். நம்முடைய ஆண்டவர் போதுமானவர். ஒரு தகப்பன் தன் குழந்தையை சுமப்பது போல நாம் கடந்து வந்த எல்லா வழிகளிலும், நடந்து வந்த எல்லா பாதைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை தமது கரத்தில் ஏந்தி தோள் மேல் வைத்து சுமந்தவர் அவரே. அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே, இந்த கால வேளையில் நம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வந்து நிற்கிறோம். உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி சொல்கின்றோம். கர்த்தாவே, நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, நீர் எத்தனை பெரியவர். எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்தவர். துன்பத்தின் பாதையில் கடந்து போன பொழுது, வருத்தத்தின் பாதையில் கடந்து போன பொழுது, நெருக்கத்தின் வழிகளிலே நாங்கள் கடந்து போன பொழுது, எப்பக்கமும் எங்களுக்கு சோதனைகள் நேரிட்ட பொழுது நாங்கள் இடறி விழுந்து விடாதபடிக்கு, நிமிர்ந்து நடப்பதற்கு பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எங்கள் கரங்களை பிடித்து தூக்கிவிட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு தோத்திரம். இருளின் பள்ளத்தாக்கில் கடந்து போன பொழுது, வருத்தத்தின் பள்ளத்தாக்குகளில் கடந்து போன பொழுது, ஒளி இல்லாத இருளில் நாங்கள் நடந்த பொழுது, பலவிதமான சூழ்நிலைகளிலே பாதாளத்தின் பள்ளத்தாக்குகளில் கடந்து போன பொழுது, எனக்கு யார் உண்டு என்று நான் தவித்த பொழுது, நீர் ஒருவரே எங்களுக்கு உதவி செய்தீர். கர்த்தரே, நீர் ஒருவரே எங்களுக்கு உதவி செய்தீர். பாடல் தாளில் உள்ள 4வது பாடலை, கர்த்தர் ஒருவரே எனக்கு உதவி செய்தார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் அருமையான தம்பி தங்கைமாரோடு இணைந்து 4வது பாடலை பாடுவோம்.
சென்ற பொழுது அவரது தடியும் கோலும் நம்மை தேற்றியது. துன்பங்கள் தொல்லைகள் நேர்ந்த பொழுது அவரே நமக்கு உதவி செய்தார். ஆண்டவருடைய கரம் நம்மை நடத்தியது. அச்சத்தின் உச்சத்தை பார்த்தோம், பயத்தின் நடுவில் வாழ்ந்து வந்தோம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கடந்து வந்தோம், வேதனைகள் நம்மை கடந்து போனது, துன்பங்களும் துயரங்களும் சூழ்ந்து கொண்ட பொழுது கர்த்தரே நமக்கு துணையாக இருந்தார். கர்த்தரே துணையாக இருந்தார். உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எனக்கு யார் உண்டு என்று கலங்கின பொழுது நீர் ஒருவரே உண்டு என்று எங்களை தூக்கி சுமந்து நடத்தியவரே, இந்த காலை வேளையில் திருச்சபையாக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். உம்மை நாங்கள் முழுமனதோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே மீட்பர், நீர் ஒருவரே வாழ்க்கையின் எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கிறீர். அந்த அன்பையனை நன்றி சொல்கின்றோம். அந்த அன்பையனை நாங்கள் நன்றி சொல்கின்றோம். கர்த்தாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உடைய பிள்ளைகளாக கூடி வந்து நிற்கிறோம். எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். கொடானு கொடி தோத்திரம், கொடானு கொடி தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். God is good. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? God is good all the time. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஆண்டவருக்கு எப்பொழுதும் துதிகளை ஏறெடுப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய சமாதானமும் நம்மிலே பெருகுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை லெந்தன்னும் நாட்களில் வரும் 4வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே திருச்சபை சிந்திக்கும்படிக்காக நமக்கு தந்திருக்கின்ற தலைப்பு கிறிஸ்துவும் சமூக மாற்றமும். கிறிஸ்துவும் சமூக மாற்றமும். உங்கள் கைகளிலே ஒரு பேப்பர் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது.
அதுதான் நம்முடைய செய்திக்கான ஆதாரம். நம்முடைய செய்திக்கான வேத பகுதி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 18 வசனங்கள் வரை. இந்த வேத பகுதியை ஒரு நிமிடம் எல்லாரும் திருமறை வைத்திருக்கின்றவர்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை திருமறை வைத்திருக்கின்ற நாம் அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியாக வாசிக்கலாம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என்னோடு நீங்களும் அதை பின்தொடர அன்போடு கேட்கிறேன். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராயிருந்து மாம்சத்தின் கைகளினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கின்றோம். கடவுள் உலகத்தை படைத்தார். படைக்கப்பட்ட உலகம் மனிதனால் அங்கே கரைப்படுத்தப்பட்டது. மனிதன் வீழ்ந்து போனான். மனிதன் வீழ்ந்து போன பொழுது அவனோடு அன்பு கொண்ட கடவுள் அந்த அன்புக்காக ஏங்கினார். ஆகவே கடவுள் என்ன செய்தார்? அந்த மனிதனை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு அவர் தம்மோடு மீண்டும் வாழ்வதற்கு அநேக காரியங்களை செய்தார். சிறப்பாக வீழ்ந்து போன மனுக்குலத்தை மனிதனை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு தன்னோடு வைத்துக் கொள்வதற்கு கடவுள் மிகவும் விருப்பம் கொண்டார். அந்த விருப்பத்தின் அடிப்படையிலே அவர் தமக்கென்று ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அந்த மனிதன் ஆபிரகாம். ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்தெடுத்து பின்பு அவரை கோத்திரத்தின் பிதாக்களின் தலைவனாக அவரை ஏற்படுத்தி அவரை ஆசீர்வதித்தார். வீழ்ந்து போன மனிதனை மீட்டெடுப்பதற்கு, வீழ்ந்து போன மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்கு, கிறிஸ்துவை இந்த உலகில் கொண்டு வருவதற்கு, கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அங்கே மனிதனுக்கு மீட்பை அருளிச் செய்வதற்கு, சிலுவையில் மடிய கொடுப்பதற்கு கடவுள் தம்முடைய திட்டத்தை அவர் ஏற்படுத்தியிருந்தார். அந்த திட்டத்தின் அடிப்படையிலே தாம் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் ஆபிரகாம். ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். ஈசாக்கை தெரிந்தெடுத்தார். யாக்கோபை தெரிந்தெடுத்தார்.
பின்பு யாக்கோபின் பிள்ளைகள் 12 பேர் அவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக, அதோடு மட்டுமல்ல விருந்தினராக எகிப்துக்கு சென்றார்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, அங்கே யோசேப்புக்கு பின்பு அங்கே எகிப்திலே போய் சேர்ந்த யாக்கோபின் புத்திரர் 70 பேர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இவர்கள் பள்ளிக்கு பெருகினார்கள் என்பதை யாத்திராகமம் 1 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. தேவன் அவர்களை பள்ளியை பெருக செய்தார். அந்நிய தேசத்திலே, எகிப்து தேசத்திலே அவர்களை அவர் பள்ளியை பெருக பண்ணினார். அந்த மக்களுக்கு எபிரேயர் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். எபிரேயர் அவர்கள் யூதர்கள் என்று பெயர் பெற்றார்கள். அந்த யூத ஜனத்தின் வம்சவழியிலே கிறிஸ்து பிறந்தார். கிறிஸ்துவின் பிறப்பிற்காகவும் உலக மக்களின் மீட்பின் இரட்சகராக கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரிப்பதற்காகவும் கடவுள் தம்முடைய திட்டத்தை அந்த யூதகுல மக்களோடு அவர் செய்து கொண்டார். ஆகவே சமுதாயத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டுவிட்டது. யூதர்கள் மற்றவர்களை தங்களோடு இணைத்து கொள்வதில்லை. யூதர்கள் மற்றவர்களை தங்களோடு சேர்த்து கொள்வதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பெருமை இருந்தது. நாங்கள் கடவுளின் பிள்ளைகள், கடவுள் எங்களுக்கு மட்டும் உரியவர், தெய்வம் எங்களுக்கு மட்டும் உரியவர். எங்கள் கோத்திரப்பிதா ஆபிரகாமை கடவுள் ஒருவனாக அழைத்து இந்த பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தில் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை எல்லாம் பெரிதாக்கி அந்நிய தேசத்தின் நடுவிலே கடவுள் எங்களை உருவாக்கி எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவர் கர்த்தர். அவருடைய சொந்த ஜனங்கள் நாங்கள் கடவுளின் பிள்ளைகள். கடவுளும் அவர்களை குறித்து சொன்னார். யூதர்கள் என் ஜனம், என் சம்பத்து, என் சேனை, என் மக்கள், அவர்கள் என் சேஷ்ட புத்திரன் என்று கடவுளும் அவர்களை அழைத்தார். ஆகவே இந்த வேத புத்தகத்திலே நாம் பழைய ஏற்பாட்டு பக்கங்களையெல்லாம் படிக்கின்ற பொழுது இந்த ஜனங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர்களோடு தம்முடைய உடன்படிக்கையை பண்ணி, நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார், ஆபிரகாமோடு பண்ணினார். அங்கே ஒவ்வொரு பக்தர்களோடும் அவர் அங்கே உடன்படிக்கை பண்ணி அவர்களை ஆசீர்வதித்தார். பழைய ஏற்பாட்டின் அனைத்து ஆசீர்வாதங்களும் யூதர்களுக்கு உரியது. பழைய ஏற்பாட்டின் அனைத்து வாக்குத்தத்தங்களும் யூத மக்களுடையது. ஆகவேத்தான் அவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு பெரிய பெருமை இருந்தது. நாங்கள் கடவுளின் பிள்ளைகள். மற்ற யாரையும் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. ஒரு யூதன் ஜெபித்தால் இவ்விதமாக ஜெபிப்பானாம்: கடவுளே, நீர் என்னை ஒரு புற இனத்தவனாக படைக்காததற்காக உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். அடுத்து ஜெபிப்பானாம்: என்னை நீர் ஒரு பெண்ணாக படைக்காமல் இருந்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். இவ்விதமாக சமுதாயத்திலே ஏற்ற தாழ்வுகளோடு அவர்கள் தங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். உலகத்தை படைத்தது கடவுள், மனிதனை படைத்தது கடவுள். இந்த கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறார். தெய்வம் எல்லாரையும் நேசிக்கிறார். பாருங்கள், இந்த வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, நம்பிக்கை அனைத்தும் யூத மக்களுக்கு உரியது. இது பிறருக்கு அற்றதாகவே காணப்பட்டது. ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு, வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து பாக்கியங்களையும் யூத மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தமும் நம்பிக்கையும் உடன்படிக்கையையும் ஒரு புற இனத்தவனாகிய நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் செயல்பட்டார். கடவுள் செயல்பட்டார். அதுதான் கடவுள் நம்மேல் கொண்ட அன்பு. ஒரு குடும்பம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பத்தின் தந்தை நிறைய சொத்து வச்சிருக்கிறாரு. அந்த சொத்தையெல்லாம் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாகம் பிரித்து கொடுக்க விரும்புகிறார். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர் கூப்பிடுகிறார். ஒருவனை பார்த்து சொல்லுகிறார்: உனக்கு இதையெல்லாம் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறைய சொத்தை கொடுத்துட்றாரு. இன்னும் ஒருவனை அழைத்து சொல்கிறாரு, அவனுக்கு குறைவானதை கொடுக்கிறார்.
அவன் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி, என் தந்தை ஒரு கண்ணில் வெண்ணையையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வச்சிட்டார். கடவுள் எல்லாவற்றையும் படைத்தவர். படைத்த மனுக்குலத்திற்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். ஆசீர்வாதங்கள் அனைத்தும் யூத மக்களுக்கு மட்டும் உரியது என்று சொன்னால், அவரால் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் என்ன ஆவோம்? இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. ஆகவே தான் கடவுள் நினைத்தார். என்ன நினைத்தார்? சமுதாயத்தில் இருக்கின்ற இந்த மனித உறவுகளுக்கு இடையே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வை சரி செய்வதற்கு கடவுள் செயல்பட்டார். இப்போ நீங்கள் அந்த பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய கரங்களில் இருக்கின்ற அந்த பேப்பரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது படம். அந்த பேப்பரில் 4 பகுதியாக நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். முதல் பகுதி, முதல் படம், பிதாவாகிய தேவன். அந்த பிதாவாகிய தேவனுக்கு மிகவும் சமீபமானவர்கள் யூதர்கள். அவர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள். கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் சம்பத்து, கடவுளின் ஜனங்கள், கடவுளின் மக்கள், கடவுளின் சேஷ்டபுத்திரன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் புற இனத்தவர்களாகிய நாம், யூதர் அல்லாத மற்றவர்கள், அவர்கள் கடவுளுக்கு மிகவும் தூரமானவர்கள். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2:12 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கும் ஆசீர்வாதத்திற்கும் தூரமானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு நாம் அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவனற்றவர்கள், இவ்விதமான வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு, இவ்விதமாக இருந்த நம்முடைய வாழ்விலே கடவுள் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும், கடவுள் கொடுத்த அனைத்து நன்மைகளையும், அவர் யூத மக்களுக்கு கொடுத்த அனைத்து பாக்கியங்களையும் புற இனத்தவராகிய நமக்கு தருவதற்கு அவர் யோசித்தார். இரண்டாவது படத்தை பாருங்கள். யூதர்கள், புற இனத்தவராகிய நாம் இருக்கின்றோம். இந்த யூதர்களுக்குத்தான் வாக்குத்தத்தம். வேதத்தின் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் சொல்லப்பட்ட அனைத்து உடன்படிக்கைகள், வாக்குத்தத்தங்கள் மற்றும் அனைத்து ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு உரியது. நமக்கு ஒன்றும் கிடையாது. நமக்கென்று ஒன்றும் இல்லை. நமக்கென்று வைத்துக் கொள்வதற்கு எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆகவே நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு, வாக்குத்தத்தத்திற்கு, உடன்படிக்கைக்கு, அந்த தெய்வத்திற்கு, கர்த்தருக்கு சொந்தமான ஜனமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் யூதனாக மாற வேண்டும். ஆனால் யூதனாக மாறுவது கூடாத காரியம். அவங்க அநேக ரிச்சுவல்ஸ் வச்சிருந்தாங்க, அநேக மத கோட்பாடுகள் வைத்திருந்தாங்க, அநேக சட்டத்திட்டங்கள் வைத்திருந்தாங்க, அநேக மார்க்க கோட்பாடுகளை வைத்திருந்தாங்க, அநேக பாரம்பரியங்களை வைத்திருந்தாங்க. இவைகளை எந்த ஒரு புற இனத்தவனும் அங்கே கை கொள்ள முடியாது. யூதர்களை தவிர மற்றவர்கள் அதை செய்து முடிக்க முடியாது. ஆகவே தான் அவர்கள் யாரையும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, யாருக்கும் யூதர்கள் அங்கே மரியாதை செலுத்துவதும் இல்லை. ஆனால் கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும், கடவுளால் கொடுக்கப்பட்ட அனைத்து பாக்கியங்களும் நமக்கு வேணும். ஏன்னா நாம் யாருடைய பிள்ளைகள்? கடவுளுடைய பிள்ளைகள். இந்த தடையை மாற்றுவதற்கு கடவுள் என்ன செய்தாராம் பாருங்கள். இப்போ 3வது படத்தை பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, இப்போ இந்த யூத மார்க்கத்தின் பாரம்பரியங்கள், நியாயப்பிரமாணங்கள், சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் அங்கே மாற்றி அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு கடவுள் என்ன செய்தார் என்பதை எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, 14வது வசனத்திலே, இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து
முன்னே தூரமாயிருந்த நாம் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் சமீபமானோம். கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினாலே, கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தினதினாலே நமக்கு கிடைத்த பாக்கியம் என்னவென்று சொன்னால், தடைகளாக இருந்த யூத சட்டத்திட்டங்கள், யூத மார்க்க பேதகங்கள், மார்க்க சடங்காச்சாரங்கள், நியாயப்பிரமாணங்களின் காரியங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்து சிலுவையில் மரித்து பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பி சிலுவையில் மடிய கொடுத்ததினாலே அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் அவர் ஒழித்து போட்டுவிட்டார். இப்போ நாம் ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்களுக்கு இருந்த சிலாக்கியத்தை பெற புற இனத்தவர்களாகிய நாம் சிலுவை நாதர் இயேசுவினிடத்தில் வர வேண்டும். சிலுவையில் அடிவாரத்திற்கு வந்து, கடவுளே, எல்லா ஆசீர்வாதமும் யூதர்களுக்குரியது, நீர் அவர்களை உம்முடைய பிள்ளைகள் என்று அழைத்தீர், ஆனால் அந்த பாக்கியம் எனக்கும் வேண்டும். நானும் நீர் படைத்தவன், நாங்களும் உம்மால் உருவாக்கப்பட்டவர்கள். அந்த இழந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீங்கள் தரணும். இப்போ நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பேதுரு இதை இன்னும் அதிகமாக அழகாக சொல்லுவார். பேதுரு தன்னுடைய நிருபத்திலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனங்களை யாராவது ஒருவர் நிறுத்தி வாசிக்கலாம். பத்தாவது வசனம். முன்னே பதினோராவது வசனம். பாருங்கள், ஆகவே அந்நியராக இருந்த நமக்கு இரக்கம் கிடைத்தது, தூரமாக இருந்த நமக்கு இந்த பாக்கியங்களை கிறிஸ்து தருவதற்கு அவர் தம்மை சிலுவையில் கொடுத்தார். கொலோசையர் 2ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், அங்கே 14-15 வசனங்கள். கொலோசையர் 2:14-15 நான் வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்போ நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு உரியவர்கள். எப்போ தெரியுமா? கிறிஸ்துவின் சிலுவை அண்டைக்கு வந்து அவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இழந்து போன அந்த தெய்வீக பாக்கியம், இழந்து போன அந்த தெய்வீக ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் வழியாக நமக்கு கிடைக்கிறது. சிலுவையில் ஆணி அடித்து எல்லாவற்றையும் தகர்த்து போட்டுவிட்டு தம்முடைய மாம்சத்தினாலே சட்டத்திட்டங்களை ஒழித்து ஒரு புதிய நம்பிக்கையையும் ஒரு புது வாழ்வையும் ஒரு புது கிருபையையும் புதிய இஸ்ரவேலர் என்கின்ற பாக்கியத்தையும் கிறிஸ்து சிலுவைகளை நமக்காக செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்தை நீங்களும் நான் பெற்றாத்தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை நினைச்ச முடியும், நமக்கு உரிதாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த பாக்கியத்திற்குள் வராமல், கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல், கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்காமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் எத்தனை காரியங்களை செய்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. என் வாழ்வு
ஆண்டவருக்கு உகந்ததாய் அமைந்த பொழுது, அவருக்கு பிரியமான பிள்ளையாய் நாம் மாறும் பொழுது, யூதர்களுக்கு இருந்த அதே ஆசீர்வாதத்தை கடவுள் தருகிறார். நமக்காக மரித்த மூன்றாவது படம் பாருங்கள். கிறிஸ்து சிலுவையின் சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்தார். யூதர்களுக்கு இருந்த சிலாக்கியத்தை பெற புற இனத்தவர்களாகிய நாம் சிலுவைநாதர் இயேசுவிடம் வர வேண்டும். நமக்காக மரித்த இயேசுவிடம் வரும்பொழுது அவருடைய திரு ரத்தத்தினாலே புதிய இஸ்ரவேல் என்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அந்த பாக்கியத்தின் வழியாக வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், உடன்படிக்கையின் பிள்ளைகள், நம்பிக்கையின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நமக்கு ஒரு பெரிய சிலாக்கியம். அடுத்து நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும். 4வது படத்தை பாருங்கள். யூதர்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும், நாமும் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும். நமக்கு தடையாக இருப்பது பாவம். நமக்கு தடையாக இருப்பது பாவம். ஆகவே அந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு, பாவத்தின் தன்மையில் இருந்து நாம் மீட்பை பெறுவதற்கு, பாவத்தின் தன்மையிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுவதற்கு கிறிஸ்துவினிடத்தில் மீண்டும் வர வேண்டியதிருக்கிறது. அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள். நீங்கள் பாவத்தின் என்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அந்தபடியே நாம் இருதயத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவின் இடத்தில் சேரும் சாக்கியத்தை இயேசுவின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். யூதன் என்றும் இல்லை, புற இனத்தவன் என்றும் இல்லை. நாம் எல்லோரும் யாருடைய பிள்ளைகள்? கடவுளுடைய பிள்ளைகள். ஆனால் அந்த புறத்தில் இருக்கின்ற பிதாவாகிய தேவனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் பாவம் தடையாக இருக்கிறது. அந்த பாவம் போவதற்கு நம்ம எங்கே தான் வரணும்? சிலுவை அண்டை வரணும். சிலுவை அண்டை வந்து யார் ஒருவர் தன் வாழ்வை உணர்ந்து கடவுளே என்னை மீட்டெடுத்துக் கொள்ளும் என்று தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பரலோக பாக்கியம் கிடைக்கிறது. யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்க சிலுவையின் மரித்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க மத்தியில் ஊழியம் நடக்குது. ஆனால் வேதத்தை நாம் கிரமமாக படிக்கும் பொழுது அவங்க எப்போ ஏற்றுக்கொள்வார்களாம்? வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் படிக்கின்ற பொழுது, முடிவு காலம் வரும் பொழுது அங்கே எருசலேம் தேவாலயத்திலே அந்தி கிறிஸ்து வந்து நின்று தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும். அவர்கள் ஓடி போவார்கள். இயேசுவை அவர்கள் தேடி ஓடிப்போய் கடவுளிடம் அடைக்கலம் தேடுவார்கள் என்பது அங்கே திருமறையின் கூற்றாக அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நமக்கு 2 பாக்கியம். ஒன்று, யூதர்களுக்கு இருந்த அதே ஆசீர்வாதம் சிலுவை அண்டை வரும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. அடுத்து, பிதாவாகிய தேவனிடத்தில் சேர்வதற்கு தடையாக இருக்கின்ற பாவம் மாறுவதற்கு சிலுவை அண்டை வர வேண்டியதிருக்கிறது. யார் ஒருவர் இந்த காலத்திலே சிலுவையின் அடிவாரத்தில் வந்து என்னை ஆசீர்வதியும், என் வாழ்வை பரிசுத்தமாக்கும் என்று யார் ஒருவர் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவும் சமுதாய மாற்றமும் யூதனுக்கும் புற இனத்தவர்களுக்கும் இருந்த அந்த மாபெரும் வேறுபாட்டை கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தார். அனைத்து ஆசீர்வாதங்களும் அனைத்து பாக்கியங்களும் கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இலவசமாய் கிடைக்கிறது. நான் கடைசியில் ஒரு வரி எழுதியிருக்கிறேன், கொஞ்சம் நீங்கள் அதை நிறுத்தி வாசிக்கணும். பிரியமான என் நண்பர்களே, பிரியமான என் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள் என்கின்ற நிச்சயம் நமக்கு இருக்குதா? அந்த நிச்சயம் இல்லைன்னா இந்த ஜெப வேளையில் நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். அருமையான பாடகர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். அருமையான தம்பி தங்கைமார் சிலுவை நாதர் இயேசுவின் என்கிற பாடலை பாடும் பொழுது நம்மை உணர்ந்தவர்களாய் கடவுளின் கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபத்திற்காய் யாவரும் எழுந்து நிற்போம். இந்த ஜெப வேளை ஒரு அர்த்தமான ஜெப வேளை. இந்த ஜெப வேளை ஒரு ஆசீர்வாதமான வேளை. தூரமாயிருந்தோம், கடவுள் சமீபமாக நம்மை வரவழைத்தார். அந்நியர்களாக இருந்தோம், அவருடைய சிலுவையின் கிருபையினாலே நாம் நெருங்கி வந்தோம். வாக்குத்தத்தத்தின் சுதந்திரராக இல்லாமல் இருந்தோம்,
காணியாட்சிக்கு தூரமாக இருந்தோம். கடவுள் அந்த பாக்கியத்தை கிறிஸ்துவின் வழியாய் நமக்கு தந்திருக்கிறார். Thank you, Jesus. இந்த பாடலை கருத்தை உணர்ந்து பாடுவோம். ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போகின்ற வாழ்க்கை. உங்களுக்காக, நமக்காக சிலுவையில் மரித்த இயேசு நம்மை உற்று பார்க்கிறார். இது நல்ல ஒரு நேரம். இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு, கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை பெற்றுக் கொள்வதற்கு, சிலுவையில் இயேசு நமக்காக செய்த மாபெரும் பாக்கியங்களையும் சிலாக்கியத்தையும் சுதந்தரித்துக் கொள்வதற்கு இது ஏற்ற ஒரு காலம், ஏற்ற ஒரு தருணம். கடவுளே, என் கைகள் எத்தனை தீமை செய்தது, என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கின்ற ஒரு நேரம். கடவுளே, உமக்கு பிரியமில்லாத வழிகளில் நான் சென்று போய்விட்டேன். என் காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து விட்டேன். இனி ஒரு வாழ்வு எனக்கு புதிதாக வேண்டும் என்று சொன்னார். உடைய சிலுவை அண்டை வருகிறேன் கர்த்தாவே என்று யார் ஒருவர் சிலுவை அண்டை வருகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் புது பாக்கியத்தை தருகிறார். புது பாக்கியத்தை பெறுகின்ற ஒரு நேரம் இது. இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கின்ற அனைவருக்கும் வாழ்வு உண்டு, வாழ்வு உண்டு. ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரே, என் இதயம் எத்தனை தீய எண்ணங்களை சிந்தித்தது, என் இதயத்தில் எத்தனை தீய காரியங்கள் ஓடியது, என் இதயம் எத்தனை கரை உள்ளது சுவாமி. என் இதயத்தின் கரைகளை மாற்றும் ஆண்டவரே. எனக்கு சுகமில்லை, என்னை உருவாக்கும் என்று கேட்போம். என்னை உருவாக்கும் என்று கேட்போம்.
என்னை மாற்றும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கடவுள் மாற்ற விரும்புகிறார். என் அன்பு சகோதரனை, சகோதரியே, அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே கடவுளுக்கு தேவை உங்களுடைய சின்ன இதயம். இந்த இதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. என் காலங்கள் எல்லாம் வீணாய் விரயம் போய்விட்டது. என் வாழ்க்கை அர்த்தமற்றதாயிருக்கிறது. என் இதயத்தில் நான் கரைப்பட்டவன், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவன். என்னை நீர் விரும்புகிறீர் என்பதை இந்த ஆராதனைகளை நான் உணர்கிறேன் சுவாமி. வேதம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். இயேசு உங்கள் இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு முறை அவர் பேசுகிறார். என் மகனே, என் மகளே, சிலுவையில் உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன். என் கரங்கள் அடிக்கப்பட்டது, என் கால்கள் அடிக்கப்பட்டது, என் சரீரம் நொய்ய உழுத நிலம் போல் மாற்றப்பட்டது. என் இதயத்தில் நான் ஈட்டியால் குத்துண்டேன், என் தலையில் முள்முடியால் சூடப்பட்டேன். என் வாழ்வை உனக்கென்று கொடுத்தேனே, உன் வாழ்வை எனக்கென்று அர்ப்பணிக்க மாட்டாயா என்று உங்கள் அருகில் நின்று உங்கள் இதய கதவை தட்டி கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவின் அன்புக்கு, இயேசுவின் அன்புக்கு, என் அன்பு சகோதரனை, சகோதரியே, உன் வாழ்வை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அனைத்து ஆசீர்வாதங்களையும், யூத மக்களுக்கு கொடுத்த அனைத்து பாக்கியங்களையும், இஸ்ரவேலின் காணியாட்சி கூறிய அனைத்து பாக்கியங்களையும் இயேசு உங்களுக்கு இலவசமாய் தருவார். இயேசு உங்கள் சின்ன இதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். This is a time for you. இது நல்ல காலம், இது ஒரு நல்ல நேரம், இதுவே கிருபையின் காலம், இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். இந்த தவக்காலத்தில், இந்த லந்து காலத்தில் உங்கள் வாழ்வை ஆண்டவருக்கென்று கொடுப்பதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. இந்த மரம் இந்த வருடமும் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டாலும் சரி, பார்ப்போம் என்று ஆண்டவர் உங்கள் வாழ்வை எதிர்பார்த்து நிற்கிறார். உங்கள் வாழ்வை கனி கொடுப்பதற்கு எதிர்பார்த்து நிற்கிறார். என் வாழ்வை ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். என் வாழ்வை ஆண்டவருக்கு என்று கொடுக்க விரும்புகிறேன். என் வாழ்வை ஆண்டவருக்கு சொந்தமாக்க விரும்புகிறேன். நான் கடவுளின் பிள்ளை, பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளி என்கிற நல்ல நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கு கடவுளின் கரத்தில் என்னை கையளிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தைரியமாக நீங்கள் நிற்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். இந்த நாள் கடவுள் எனக்கு கிருபையாக கொடுத்த காலம் என்று யார் ஒருவர் உண்மையிலே கடவுளுக்கென்று அர்ப்பணிக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் நிற்கின்ற இடங்களிலே முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபிக்கலாம். அன்பின் கடவுளே,
இந்த நல்ல வேளையிலே எங்களை நாங்கள் முழுமையாக உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் சின்ன இதயத்தை உடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு புதிய வாழ்வையும் புதிய மீட்பையும் தந்திருக்கிறீர். அந்த அன்புக்காக நன்றி சொல்கின்றோம். நாங்கள் கடவுளின் பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளி என்ற நம்பிக்கையோடு இந்த ஆராதனை விட்டு கடந்து செல்கிறோம். கிருபை மட்டும் எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.